Hey all, welcome back to our channel. ரொம்ப நாள் கழிச்சு லாக் வரேன். இன்னைக்கு கோயிலுக்கு தான் போகிறோம். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது கொஞ்ச நாளாக. சரி நம்ம கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு திடீர்னு பிளான் பண்ணி கிளம்பணும். அதுவும் பிரக்ல ஸ்கூலில் விட்டுட்டு தான். வாங்க லாக்குள்ளே போகலாம். லாஸ்ட் டைம் நாங்கள் ஈவினிங் டைம் வந்தோம். அப்போது ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. ஒரு வேளை லைட் ஒர்க் ஆகலையா இல்லை இந்த ஏரியாவே இப்படி தான் இருக்குமான்னு எங்களுக்கு தெரியல. இப்போ நாங்கள் காலையில் வந்திருக்கோம். உண்மையிலே அந்த இடத்த சுற்றியுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. சுற்றியும் காடு, அது மட்டும் இல்லாமல் ரைனி கிளைமேட்டாக இருந்தது. லாஸ்ட் டைம் நாங்கள் படியில் தான் ஏறினோம். இப்போ வந்துட்டு வண்டியிலே பாதி தூரம் வந்துட்டோம். வண்டியை பார்க் பண்ணிவிட்டு இப்போ மேலே ஏற ஆரம்பிச்சாச்சு. மேலே வந்துட்டோம். மேலே வந்ததும் அப்படியே ஜம்முன்னு இருந்தது. சுற்றியும் காடு, அப்படியே ஒரு செம்மையாக இருந்தது. எல்லாருமே வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த கிளைமேட்டுக்கே அப்படியே ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது. இதில் முருகரை வேறு பார்க்க வந்திருக்கோமா, அது சொல்லவே வேண்டாம். அண்ட் முருகரோட தரிசனம் நல்லாவே கிடச்சிது. ஒரு ஃபோட்டோவும் எடுத்திருந்தேன். தரிசனம் முடிஞ்சதும் மறுபடியும் இயற்கையை பார்க்க வந்துட்டோம். இப்போ நான் என்ன ஜூம் பண்ணுறேன்னா, நம்ம வண்டி அங்கே தான் பார்க் பண்ணியிருக்கோம். 2 வழி இருக்குது வண்டியில் வந்தாலுமே. நாங்கள் நிறுத்தியிருக்கிற பக்கமும் நிறுத்தலாம். அது போக இன்னும் மேலே வந்தால் மேலே வந்து நிறுத்திக்கலாம். நாங்கள் நிறுத்தின இடம் எங்கேன்னா, நாங்கள் நிறுத்தின இடத்துலேருந்து மேலே வந்தால் அறுபடை வீடு எல்லாம் பார்த்துட்டு தான் வரலாம். ஆமாம், இந்த கோயிலில் அறுபடை வீடும் இருக்குது. அதுவும் ஒரு ஸ்பெஷல் தான். இங்கே கிளைமேட் சூப்பராக அழகு மலையில் தான் இருக்கும். உண்மையிலே செம்மையான எல்லாருமே இப்போ இங்கே என்ன வீடியோஸ் ஃபோட்டோஸ் நிறைய எடுத்துட்டு தான் போகிறாங்க. நல்ல கிளைமேட்டுக்கு இன்றைக்கி காலையிலே நல்லா மழையா, அதனால் இது மலை சைடுனால அந்த ஒரு மூடி கிளைமேட்டாக இருக்குது. அப்படியே மேகமெல்லாம் இறங்கி ஜம்முன்னு இருக்குது. வீடியோஸ் ஜம்முன்னு இருக்குது. இப்போ நம்ம சாமி கும்பிட்டாச்சு, வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். மேலே வரும்போதே ஃபஸ்ட்டு அறுபடை வீடெல்லாம் கும்பிட்டுட்டு தான் வந்தோம். இப்போ மறுபடியும் கீழே இறங்க போகிறோம். அவ்வளோதான், வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். இனி பிரகுலையும் பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு போகணும். இந்த லாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு லாகில் பார்க்கலாம். Until then, bye from கலைவாணி விக்னேஷ்.